அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். அதெல்லாம் இறக்க முடியாது. காரை கடை எதிரில் நிறுத்திட்டு சாக்லேட் வாங்க மாட்டியா? கார் கண்ணாடிய திரடா என்கிற ரீதியில் ஆவேசமாக ஓடி வந்து கார் கண்ணாடியை ஒருவர் கையால் குத்தி உடைக்க முயற்சிப்பதும், இன்னொருவன் சீறி பாய்ந்து ஓடி வந்து காலால் காரை எட்டி உதைப்பது, காரின் முன்கண்ணாடியை கையால் அடித்து உடைப்பது போல் குத்திவிட்டு சைடு கண்ணாடியை திருப்பி உடைப்பது என கொடைக்கானலில் குடும்பத்துடன் வந்த டூரிஸ்ட் ஒருவருடன் அட்ராசிட்டியில் ஈடுபடும் பதற வைக்கும் காட்சிதான் இது. தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசியாக விளங்குவதுதான் கொடைக்கானல் சுற்றுலா தலம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த மே 23ஆம் தேதி திருச்சி சுற்றுப்பயணாளியான மனோ சித்தார்த்தன் என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்துள்ளார். பின்பு வத்தலக்குண்டு மலைச்சாலை வழியாக செல்லும் போது பெருமாள் மலை அருகே சாக்லேட் மற்றும் பழக்கடைகள் முன்பு வாகனத்தை நிறுத்தி பழங்கள் வாங்க முற்பட்டுள்ளார். அப்போது சாக்லேட் கடை பணியாளர்கள் என கூறிக்கொண்டு, சாக்லேட் வாங்குறதுன்னா இங்க நிறுத்தி வாங்குங்க, பழம் வாங்குகிறவர்கள் காரை இங்கே நிறுத்தக்கூடாது, தள்ளி நிறுத்துங்கள் என்கிற ரீதியில் சுற்றுலா பயணியான மனோ சித்தார்த்தனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடைக்கு சென்ற சுற்றுலா பயணி பழங்களோ சாக்லேட்டோ எதுவும் வாங்காமல் திரும்பியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணி மனோ சித்தார்த்தன் தனது காரை எடுத்துக்கொண்டு செல்ல முயற்சித்த போது பெருமாள் மலை பகுதியில் உள்ள சாக்லேட் கடை பணியாளர்கள் சுற்றுலா பயணியின் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து வாகனத்தை தடுத்து நிறுத்தி கைகளால் அடித்து உடைத்து ஆபாச வார்த்தைகளால் திட்டி சாக்லேட் வாங்காமல் போகிறாயா என வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாக்லேட் கடை பணியாளர்கள் செய்த அடாவடித்தனத்தை சுற்றுலா பயணியின் குடும்பத்தார் செல்போனில் வீடியோ பதிவு செய்து கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் பெருமாள் மலையைச் சேர்ந்த 35 வயது முகமது ஆயிப் கான், பெருமாள் மலை அடுக்கத்தைச் சேர்ந்த 17 வயது மற்றும் 16 வயது சிறுவன்கள் உள்ளிட்ட 3 பேரை கொடைக்கானல் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் இது குறித்து கொடைக்கானல் காவல் துணை கண்காணிப்பாளர் மதுமதி கூறும்போது, இதுபோன்று சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்துவது தவறு. சுற்றுலா பயணிகளை வரவேற்க வேண்டும். வியாபாரிகள், உள்ளூர் பொதுமக்கள், உணவு விடுதி பணியாளர்கள் இப்படி ஈடுபடக்கூடாது. மீறி இது போன்று தகராறில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். இதன் மூலமா இங்கு கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய அனைத்து கடை மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு கொடைக்கானல் காவல்துறையின் சார்பாக என்ன சொல்லுறோம்னா, வர டூரிஸ்ட நம்ம தான் மதிக்கணும், அவங்கள ரிசீவ் பண்ணணும். அவங்க கிட்ட கடுமையா நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா காவல்துறையினுடைய கண்டிப்பான நடவடிக்கைக்கு ஆளாவீங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மேலும் கொடைக்கானல் காவல்துறை மூலம் புகார் அளிக்க ஏரிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு வைக்கப்பட்டுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள் புகார் அளிக்கலாம். மேலும் உணவு விடுதிகளுக்கு, கடைகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நிறுத்த இடம் இருந்தால் வாகனங்கள் நிறுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் முறையான இடங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். சாலை ஓரங்கள்ல கடைகள் வச்சிருக்காங்க, அங்க நிப்பாட்டுறதுக்கும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லா கடைகளுக்கும். அவங்க எச்சரிக்கையா என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம் அந்த கடைகளுக்கு? வரக்கூடிய டூரிஸ்டும் எங்க நம்ம போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத இடத்துல ஓரமா வண்டியை நிறுத்தணும். அங்க இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்களும் தான் இடத்துல இடம் இருக்குன்னா அவங்கள அலோவ் பண்ணுங்க. உங்க கடையில வாங்குறாங்க வாங்கலங்கிறத பொருட்படுத்தாமல அவங்களையும் மதிச்சு நடந்துக்கோங்கிறத நாங்க தெரியப்படுத்துறோம் காவல்துறையின் சார். கொடைக்கானல்ங்கிறது முழுவதுமாவே நம்ம டூரிஸ்ட நம்பி இருக்கக்கூடிய இடம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வெளியிருந்து வரக்கூடிய மக்களை நம்ம எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் ஆகட்டும், எல்லா வியாபாரிகள் ஆகட்டும், வரவங்களுக்கு எங்க நிறுத்தணும் என்ன பண்ணணுங்கிறத தெரியாது. அதை தெரியப்படுத்தி அவங்களுக்கு வழிகாட்டியா அன்பான ஒரு
வழிகாட்டியா இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கோங்க. அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள்.